Hey guys, my name is Koushik and welcome back to LetCode. நம்ம previous videoல வந்து JDK installation பண்றதும் ஒரு Maven project Eclipseல வந்து எப்படி செட்டப் பண்றது பார்த்தோம். இப்போ ஒரு hello world அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி console வந்து print பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். console அப்படின்னா output அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புதுசா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிறவங்க ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டும் பைத்தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா முக்கியமான ரீசன்ஸ் வந்து இப்போ ஜாவால வந்து நீங்க ஒரு கோட் பண்றீங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 லைன்ஸ் பேசிக்கா எப்பவுமே இருக்கும். அது அப்புறம் தான் வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகும். பட் அதே பைத்தான் இல்ல ஜாவாஸ்கிரிப்ட் பாத்தீங்க அப்படின்னா வெறும் நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஹலோ யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ console.log அப்படின்னு சொல்லிட்டு ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு லைன்ல முடிஞ்சிடும். பைத்தான்ல வந்து பிரிண்ட் அப்படின்ட்டு ஒரு லைன்ல வந்து முடிஞ்சிடும். பட் அதே ஜாவால பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணோம், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம், ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் வந்து கோடே வந்து எழுத முடியும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டல் ஆஃப் ஜாவா. ஜாவா இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும், இப்படி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் புதுசா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா கத்துக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க செமிகோலன் வைக்கணும், எங்க வந்து கர்லி பிரேசஸ் ஓபன் பண்றாங்க, எதுக்காக க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். நான் கத்துக்கும் போதும் எனக்கும் அதே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. பட் அது போக போக பழகிடும். எப்பவுமே சொல்லுவாங்கல்ல போக போக பழகிடும்ட்டு. அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி பெஸ்ட்டா லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி தான். ஸோ இதுவும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். நீங்க மத்த லாங்குவேஜ் எப்படி கத்துக்கிட்டீங்க? இப்ப தமிழ் எப்படி கத்துக்கிட்டீங்களோ, இல்ல இங்கிலீஷ் எப்படி கத்துக்கிட்டீங்களோ, அதே மாதிரி தான் ஜாவா வந்து கத்துக்கணும். நான் பர்சனலா எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கும்போது எல்கேஜி, யூகேஜிலாம் படிக்கும்போது நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு கேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏபிசிடி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எப்பவுமே இன்க்ரீஸ் பண்ணுவோம் நம்ம லெவல கரெக்ட்டா. ஸோ ஒரு வேர்ட்ஸ் படிப்போம், சென்டென்ஸ் படிப்போம். அந்த மாதிரி தான் போகும். ஸோ அதே தான் வந்து நீங்க இதுலயும் வந்து படிக்கணும். ஜாவாலயும் வந்து அப்படிதான் வந்து படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் ஃபங்ஷன் எப்படி கிரியேட் ஆகுது, ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்றது அந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ரொம்ப பேசிக்கா இருக்க போது வெறும் ஒரு ஹலோ வேர்ல்ட் இல்ல ஹலோ யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, பேக்கேஜ்னா என்ன, பேக்கேஜ் எப்படி கிரியேட் பண்றது, கிளாஸ்னா என்ன, கிளாஸ் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் மெயின் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்றோம்ன்ற 3 விஷயத்த வந்து இந்த வீடியோல வந்து நம்ம கத்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கேஜ்னா என்ன? பேக்கேஜ்னா ஒண்ணுமே இல்ல, அது ஒரு ஃபோல்டர் தான். எதுக்கு இப்ப நம்ம கோட்லாம் வந்து ஃபோல்டர்ல வைக்கணும், இல்ல ஒரு பேக்கேஜ்ல வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கிலீஷ் பாட்டு கேட்பேன், ஹிந்தி பாட்டு கேட்பேன், தமிழ் பாட்டு நிறையவே கேட்பேன். இப்ப எல்லா பாட்டையும் வந்து நான் ஒரே ஃபோல்டருக்குள்ள வச்சேன் அப்படின்னா, எனக்கு அந்த பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு வேணும் அப்படின்னா, அது தேடி கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இல்ல வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் அதே நான் ஹிந்தி பாட்டுலாம் வந்து ஒரு ஃபோல்டர்லயும், தமிழ் பாட்டு ஒரு ஃபோல்டர்ல, இங்கிலீஷ் பாட்டுலாம் ஒரு ஃபோல்டர்ல அப்படி வச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு எந்த பாட்டு வேணுமோ அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ஈஸியா வந்து என்னால அந்த பாட்டு வந்து கேட்க முடியும். கரெக்ட்டா? ஸோ ஒரு 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 சாங்குக்கே நம்ம இவ்வளோ ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். ஒரு கோடிங் எழுதுறோம். நாளைக்கு வந்து ஒரு 1000 டெஸ்ட் ஸ்கிரிப்ட் இருக்கு அப்படின்னா, எல்லா டெஸ்ட் ஸ்கிரிப்டும் கண்டிப்பா வந்து ஒரே ஃபோல்டருக்குள்ள வந்து அப்படியே வந்து மூட்டை அடுக்குற மாரிலாம் வந்து அடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து வேற வேற ஃபோல்டர்ல வச்சா தான் நமக்கு எப்ப எது வேணுமோ, எத எக்ஸிக்யூட் பண்ணணுமோ ஈஸியா டிராவல் பண்ணி அந்த ஃபோல்டர்லேருந்து அந்த ஃபைல வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ சேம் கான்செப்ட் தான் வந்து நம்ம கோடிங்க்கும் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுவோம். ஜாவா பொறுத்தவரைக்கும் அது ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து பேக்கேஜ் சொல்லுவோம். நம்ம எக்ஸ்ப்ளோரர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து வெறும் ஒரு ஃபோல்டர் தான். ஸோ அத நான் வந்து உங்களுக்கு வந்து விஷுவலாவே காட்டுறேன். பேக்கேஜ்னா என்ன டிஃபரன்ஸ், ஃபோல்டர்னா என்ன டிஃபரன்ஸ். 2மே சேம் தான். ஜாவா வேர்ல்ட்ல அது வந்து பேக்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு பேக்கேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல இந்த இடத்துல தான் ஸ்டாப் பண்ணோம். ஸோ ஒரு மேவன் ப்ராஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம எழுத போற கோட் வந்து எப்பவுமே ஒரு பேக்கேஜ்குள்ள தான் வைக்கணும். ஸோ பேக்கேஜ் கிரியேட் பண்ற ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். எதுவா இருந்தாலும் இப்போதைக்கு எஸ்ஆர்சி மெயின் ஜாவால எழுதலாம். போக போக இந்த ஃபைல்ஸ் இந்த மற்ற ஃபோல்டர்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இப்போ அட்லீஸ்ட் இந்த வீடியோக்கு எஸ்ஆர்சி மெயின் ஜாவா தான். ஸோ எஸ்ஆர்சி மெயின் ஜாவால ரைட் கிளிக் பண்ணுங்க. இங்க நியூ போயிட்டு இங்க வந்து பேக்கேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பேக்கேஜ் வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க பேக்கேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபோல்டர் சொல்லுது. சோர்ஸ் ஃபோல்டர் அப்படின்னா என்னோட ப்ராஜெக்ட் நேம், அதுக்கப்புறம் எஸ்ஆர்சி மெயின் ஜாவா அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து நான் இருக்கேன். இங்க வந்து என்னோட பேக்கேஜ் நேம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ பேக்கேஜ் நேம் நான் வந்து இப்போதைக்கு ஹலோ போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க ஹலோ டைப் பண்ண உடனே இங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர்ல வார்னிங் வருது. ஸோ 2 விஷயம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு வந்து வார்னிங், இன்னொன்னு வந்து எரர். வார்னிங் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கோட வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எரர் இருக்கு அப்படின்னா எக்ஸிக்யூட் வந்து பண்ண முடியாது. ஸோ அது வந்து ரன் டைம் எக்ஸெப்ஷன், கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த எக்லிப்ஸ்ல இந்த சிம்பிள்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து ஒரு பேக்கேஜ் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பேக்கேஜ் நேமோட ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாவா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு பேக்கேஜ் நேம் வந்து
ஸ்மால்ல தான் ஸ்டார்ட் பண்ணும், லோயர் கேஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணும், அப்பர் கேஸ்ல வந்து பண்ணக்கூடாது. இப்போ இங்க வார்னிங் இருக்கு கரெக்டா? ஸோ அப்படின்னா நான் இதை எழுதலாம். ஸோ நான் இதை அப்படியே ஃபினிஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சேவ் ஆயிடும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இது வந்து ஜாவா வேர்ல்ட்ல வந்து ரெக்கமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ எப்பவுமே ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் பண்றீங்க அப்படின்னா, படிக்கிறீங்க அப்படின்னா, அதோட கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணும். அதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை டெலிட் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ எஸ்ஆர்சி மெயின் ஜாவால ரைட் கிளிக், நியூ பேக்கேஜ், அண்ட் இங்கே போயிட்டு பேக்கேஜோட நேம், ஸோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் லோயர் கேஸ்ல அடிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு வார்னிங்கும் வராது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாமே வந்து எக்லிப்ஸ் வந்து நம்மகிட்ட அழகாக சொல்லுவோம். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சாலே உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ் கொடுத்துலாம். ஃபினிஷ் கொடுத்ததுக்கு முன்னாடி இங்கே இந்த ஆப்ஷன் வந்து அன்செக் பண்ணுறேங்க. இது ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணோம், பட் நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ ஃபினிஷ் அப்படின்னு டேரெக்டாக கொடுத்துருங்க. அன்செக் பண்ணிட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர்ல ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அது வந்து எம்டி பேக்கேஜ் அப்படின்னு அர்த்தம், எந்த ஒரு கிளாஸும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பேக்கேஜ்குள்ள ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிளாஸ் அப்படின்னா என்ன? கிளாஸ் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆர் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். பை ஸ்டாண்டர்ட் எல்லா புக்லயும் இல்லை எல்லா வீடியோஸ்லையும் இதே டெஃபினேஷன் தான் போட்டிருப்பாங்க. ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கிட்ட 2 கிளாஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஒன்று வந்து கார், இன்னொன்று வந்து மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் இருக்கு. இப்போ கார்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, காரை வந்து டிரைவ் பண்ணலாம், ஆக்சலேட்டர் கொடுக்கலாம், இல்லை ஹார்ன் பண்ணலாம், இல்லை ஃபியூல் வந்து போடலாம். ஸோ அதெல்லாம் வந்து காரோட ரிலேஷன், ஐ மீன் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். காரோட பிஹேவியர் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெசேஜ் அனுப்பலாம், இல்லை கால் பண்ணலாம், இல்லை ஃபோட்டோ எடுக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் யாருக்காச்சும் ஏதாச்சும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து மொபைல் ரிலேட்டடாக இருக்குது. இங்கே காருக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கார் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் வந்து ஒரே கிளாஸ்ல போட்டு எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு எந்த ஒரு சென்ஸும் இருக்காது கரெக்டா? இப்போ மொபைல் கிளாஸ்ல போயிட்டு ஃபியூல் போடுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது, எந்த ஒரு மீனிங்ஃபுல்லாகவும் இருக்காது கரெக்டா? ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்காக எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே வந்து நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் கோடிங்லயும் வந்து எழுதுறோம். ஸோ மொபைல் ஃபோன் பத்தி ஒன்று டிஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா மொபைல் கிளாஸ்ல எழுதுங்க. காரை பத்தி ஏதாச்சும் டிஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா கார் கிளாஸ்ல வந்து எழுதுங்க. ஸோ அதுதான் வந்து கிளாஸ். ஸோ இப்போ எப்படி கிளாஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம கிரியேட் பண்ண பேக்கேஜ் ஹெலோ என்ற பேக்கேஜ்குள்ள ரைட் கிளிக் பண்ணி நியூ போயிட்டு கிளாஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கிளாஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்மால் பாப்அப் மாதிரி ஒன்று வரும். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபோல்டர், அதாவது என்னோட ப்ராஜெக்டோட பாத், அதுக்கப்புறம் பேக்கேஜோட பாத்து, அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளாஸோட நேம் கொடுக்கணும். ஸோ நான் இந்த கிளாஸ் நேம்ல வந்து ஹலோ யூடியூப் அப்படின்னு நான் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ நான் இங்க பாத்தீங்கன்னா ஹலோ யூடியூப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் அது படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரீடபிளா இல்லை கரெக்டா? ஸோ ஹலோ யூடியூப் அப்படின்னு நான் சொன்னனால உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிச்சு. பட் அதே நான் சொல்லாம டைப் பண்ணி உங்களை வந்து இதை படிக்க சொல்லியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர் நிறைய விதமா வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வந்து ஹலோ யூடியூப்ன்றது ஒரு வேர்டா எழுதியிருக்கேன். ஒரு வேர்டு 2 வேர்டை வந்து ஒரு வேர்டா எழுதுறதுனால கண்டிப்பா அது வந்து ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பா நமக்கு வந்து தரும். ஸோ அதை வந்து ஜாவால எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேமல் கேஸ் அப்படின்னா ஒரு அலை மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு வேவ் எப்படி இருக்கும், ஒரு வேவ் வந்து அப்படியே அப் டவுன் போயிட்டு வரும்ல, அதே மாதிரி தான் கேமல். ஸோ கேமலோட மண்டையில இருந்து கழுத்துல இருந்து முதுகு வரைக்கும் அப்படியே ஒரு வேவ் மாதிரி போகும் கரெக்டா? ஸோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் வந்து ஒய் வந்து அப்பர் கேஸ்ல போட்டேன் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். அதுக்கப்புறம் ஒரு பாஸ் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ படிக்கும்போது 2 வேர்டா வந்து நம்மளுக்கு புரியுது. எதுக்கு இப்படி பண்ணணும், நடுவில் ஸ்பேஸ் விட்டுலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஜாவா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அலோவ் பண்ணாது. இங்க பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல வந்துச்சு. ஸோ ரெட் கலர் அப்படின்னா எரர் அப்படின்னு சொன்னேன் கரெக்டா? எரர் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபினிஷ் பட்டன்ன்றதே வரல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா the நேம் இஸ் நாட் வேலிட், ஹலோ யூடியூப் இஸ் நாட் a வேலிட் ஐடென்டிஃபையர் அப்படின்னா ஸ்பேஸ் இருக்கனால இது வந்து அலோவ் பண்ணல. ஸோ நான் இந்த ஸ்பேஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு இது வந்து அலோவ் பண்ணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபினிஷ் பட்டன் வந்துச்சு, இங்க வார்னிங் வந்துச்சு. இங்க ஏன் வார்னிங் வருது அப்படின்னா திருப்பி அதே சேம் மாதிரி தான். ஸோ நம்ம பேக்கேஜ் கிரியேட் பண்ணும்போது பார்த்தோம், பேக்கேஜ் நேம் எப்பவுமே வந்து லோயர் கேஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே வந்து ஜாவால கிளாஸ் எப்பவுமே வந்து அப்பர் கேஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க ஃபினிஷ் நான் கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் பார்த்தீங்க, இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா LetCode எல் வந்து கேப்ஸ்ல இருக்கு, அதாவது ப்ராஜெக்ட் நேம். பேக்கேஜ் நேம் ஸ்மால்ல இருக்கு, திருப்பி கிளாஸ் நேம் வந்து அப்பர் கேஸ்ல இருக்கு கரெக்டா? ஸோ இது வந்து ஒரு கேமல் கேஸோட ஃபார்மேட் தான், ஒரு வேவ் மாதிரி இருக்கு அந்த ஃபார்மேட். ஸோ இதே தான் வந்து எப்பவுமே எல்லாமே வந்து உள்ள வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, இந்த கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்தேன் இல்லையா? ஸோ உள்ள என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா ஃபைல் இருக்கு. ஸோ டாட் ஜாவா என்ற எக்ஸ்டென்ஷன் வந்து எக்லிப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் பண்ணிடும்.
இதே நம்ம நோட்பேட்ல பண்றோம் அப்படின்னா டாட் ஜாவா அப்படின்னு சேவ் பண்ணோம். பட் எக்லிப்ஸ்னால அது டிஃபால்ட்டா அதுவே வந்து பண்ணிக்கும். ஸோ இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா பேக்கேஜ் போட்டு பேக்கேஜோட நேம் போட்டிருக்காங்க. இப்போ நீங்க கேட்கலாம், ஆல்ரெடி நான் பேக்கேஜ் ஹெலோன்ற பேக்கேஜ்குள்ள தானே இருக்கேன், அதுக்கே நான் வந்து இது எக்ஸ்பிளிசிட்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அவ்வளவு ஸ்மார்ட்லாம் கிடையாது. அதை நம்ம தான் ஸ்மார்ட்டா வந்து டிஃபைன் பண்ணோம். நம்ம எப்படி அதுக்கு ஸ்மார்ட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அது வந்து ஒர்க்கே ஆக போகுது. நம்மளோட அது வந்து ஸ்மார்ட்லாம் கிடையாது. அது ஒரு மக்கு பையன் தான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா. ஸோ அந்த மக்கு பையன் கிட்ட நம்ம போயிட்டு சொல்லணும், நீ இந்த பேக்கேஜ்ல தான் இருக்க, இதுதான் உன்னோட பேக்கேஜ் நேம், இந்த இடத்துல வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். அதுதான் வந்து ஜாவா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஹலோ யூடியூப் அந்த கிளாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பப்ளிக் இருக்கு. ஸோ இந்த பப்ளிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பப்ளிக் பிரைவேட் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அது வந்து ஆக்சிஸ் மாடிஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். அது டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேக்கேஜ், இந்த கிளாஸ், இந்த பப்ளிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர்ல இருக்கு, ஆர் டார்க் ரெட் மாதிரி இருக்கு, கரெக்டா? ஸோ அது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கீவேர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கீவேர்டு அப்படின்னா இதெல்லாம் ஆல்ரெடி ஜாவாக்கு வந்து தெரிஞ்ச விஷயம். ஸோ அதை வச்சு தான் அது வந்து ஜாவா வந்து ஒர்க் பண்ண போகுது. ஸோ நம்மளால கீவேர்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ண முடியாது. இருக்கிற கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து புதுசு புதுசாக கோடிங் தான் எழுதணுமே தவிர நம்ம அதே கீவேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளா கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து வெரி பேசிக் ஸ்டஃப் தான். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு எந்த ஒரு ஆப்ஷனும் வரல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள எனக்கு வந்து மெயின் மெத்தட் வந்து கிடையாது. ஒரு ஜாவா ப்ரோக்ராமை நீங்க ரன் பண்ணோம் அப்படின்னா மெயின் மெத்தட் இருந்தா மட்டும்தான் ரன் பண்ண முடியும், இல்லைன்னா ரன் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபைலை டெலிட் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்க ஹலோ என்ற பேக்கேஜ்குள்ள ரைட் கிளிக் நியூ கிளாஸ், கிளாஸ்க்குள்ள போயிட்டு ஹலோ யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சின்ன கிளாஸ் கிரியேட் பண்றேன். அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கும். ஸோ இதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன் இல்லை மெயின் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மற்ற எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கிளிக் பண்ணிட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா சேம் அதே பேக்கேஜ் நேம், அதே கிளாஸ் நேம். பட் அதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா புதுசா இந்த ஒரு மெயின் மெத்தட் வந்து வந்திருக்கு. ஸோ இங்க பப்ளிக்னா என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன, வாய்ட்னா என்னன்னு சொல்லிட்டு எது பத்தியும் கவலைப்பட வேண்டாம் இப்போதைக்கு. போக போக வீடியோல நம்ம டீட்டெயிலாக வந்து அதை பத்தி பார்க்கலாம். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம வந்து கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கமெண்ட்ஸ் அப்படின்னா இது வந்து ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகும்போது இல்லை எக்ஸிக்யூட் ஆகும்போது இது வந்து கன்சிடர் பண்ணாது. இது வந்து ஒரு சும்மா டம்மி லைன் மாதிரி தான். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக வேணும் நம்ம எழுதிக்கலாம். இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இங்க நான் வந்து ஹலோ யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா இங்க வந்து சிஸ் அவுட் SYSO கண்ட்ரோல் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த லைன் வந்து ஃபுல் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். ஸோ இந்த சிஸ்டம்னா என்ன, அவுட்னா என்ன, பிரிண்ட் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக போக வீடியோஸ்ல வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு ஏதாவது நீங்க பிரிண்ட் பண்ண விரும்புறீங்க, கான்சோல்ல தெரியணும் அப்படின்னா, ஸோ கான்சோல்னா ஒண்ணுமே இல்லை, இந்த இடத்த தான் வந்து நம்ம கான்சோல் சொல்லுவோம். ஸோ நான் இதை கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். இப்போதைக்கு இந்த லைனை டெலிட் பண்ணிட்டு SYSO கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் வந்து ஒன்னா வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ உள்ள வந்து டபுள் கோட்ஸ்குள்ள. ஸோ எதுக்கு டபுள் கோட்ஸ் அப்படின்னா எந்த ஒரு ஆல்ஃபபெட்ஸ் இல்லை கேரக்டர்ஸ் வந்து நீங்க பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள வந்து கொடுங்க. ஸோ இங்கே வந்து நான் வந்து ஹலோ யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ system.out.println உள்ள வந்து ஹலோ யூடியூப் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் as ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ யூடியூப் அப்படின்னு வருது, கரெக்டா? ஸோ இந்த மெயின் மெத்தட் இருக்கனால நான் ரைட் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ரன் as அப்படின்னு ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு ஆப்ஷன் வந்து காட்டுது. அதே சப்போஸ் நான் வந்து இந்த மெயின் மெத்தட் வந்து இப்போ நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி ரன் as கொடுத்தேன் அப்படின்னா எதுவுமே வந்து வராது. ஸோ என்ன இதுல இருந்து லேர்னிங் நம்மளுக்கு அப்படின்னா, ஒரு கிளாஸ் இருக்குன்னா கிளாஸ்ல மெயின் மெத்தட் இருந்தால் மட்டும்தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா எக்ஸிக்யூட் வந்து ஆகாது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட் வந்து கிடையாது. அப்போ நான் திருப்பி டெலிட் பண்ணி அங்கே போய் செக் பண்ணாதான் மெயின் மெத்தட் வருமா கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நான் இங்கே வந்து மெயின் அப்படின்னு டைப் பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தாலே எனக்கு அந்த மெயின் மெத்தட் வந்து வந்துடும். ஓகே, இது வந்து ஒரு ஷார்ட்கட். ஸோ இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ மெயின் அப்படின்னு டைப் பண்ணுங்க, பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க, இந்த மாதிரி காட்டும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்புறம் உள்ள சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் உள்ள வந்து ஹலோ யூடியூப் இல்லை ஹலோ LetCode ஏதாவது நம்ம வந்து போட்டுக்கலாம். இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வழி. பட் ஒரு விஷயம் இங்க கவனிச்சிங்க அப்படின்னா இங்க வந்து செமிகாலன் போட்டிருக்கேன், இந்த லைன்லயும் செமிகாலன் போட்டிருக்கேன். பட் இந்த லைன் இல்லை இந்த லைன் செமிகாலன் போடாம பிராக்கெட்ஸ் போட்டிருக்கேன். ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செமிகாலன்ன்றது ஒரு எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்க இங்கிலீஷ்ல வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒன்று போடுவோம், ஒரு டாட் ஒன்று போடுவோம், கரெக்டா? எதுக்கு அந்த டாட் அப்படின்னா அப்போதான் ஒரு பாஸ் ஒன்று விட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து கண்டினியூ பண்ணுவோம், கரெக்டா? ஸோ அதே மாதிரி
ஜாவா பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் லைன் போறோம் அப்படின்னா இந்த செமிகோலன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த செமிகோலன் வந்து இங்க ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெட் கலர் வருது. ரெட் கலர் அப்படின்னா எரர்னு அர்த்தம். ஸோ எரர் இருந்தால் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. என்ன சொல்லுது அப்படின்னா சின்டாக்ஸ் எரர் இன்சர்ட் செமிகோலன் டு கம்ப்ளீட் த பிளாக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ எல்லா லைன்ஸையும் வந்து ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியுது அப்படின்னா கண்டிப்பா வந்து செமிகோலன் வந்து போட்டே ஆகணும். இந்த இடத்துல அப்ப ஏன் செமிகோலன் போடல அப்படின்னா இது வந்து ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு கிளாஸ். ஒரு கிளாஸை டிஃபைன் பண்றீங்க இல்ல ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றீங்க இல்ல ஒரு ஃபங்க்ஷன் மெத்தட் போத் ஆர் ரெண்டுமே சேம் தான். ஒன்றும் பெரிய டிஃபரன்சஸ்லாம் கிடையாது. ஸோ ஒரு கிளாஸ் எழுதுறீங்க இல்ல ஒரு ஃபங்க்ஷன் இல்ல ஒரு மெத்தட் எழுதுறீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து கர்லி பிரேசஸ்குள்ள தான் வந்து போட்டு ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜாவா இப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். இதுதான் வந்து கோடிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஜாவா. ஓகே ஓகே, ஸோ ஒரு குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னா பேக்கேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, பேக்கேஜ்னா என்ன, பேக்கேஜோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, கிளாஸ்னா என்ன, அதுக்கப்புறம் மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணி ஒரு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இப்போதைக்கு அவ்வளோதான். போக போக வீடியோவில் இன்னும் டெப்த்தாக வந்து லேர்ன் பண்ணலாம். ஓகே, so that's it from my side. Thanks for watching. I hope you have enjoyed the video. If so, do let me know in the comments and see you in the next one very soon. Take care. Bye bye.